அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் வல் ஃபுர்கானில் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலகத் அகதுனா மீசாகக்கும் ஸதகல்லாஹுல் அலியுல் அதீம். قال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. صدق الله العلي العظيم. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த மஜ்லிஸை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப்போகின்ற, குறிப்பாக 151வது பெண்கள் பயான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற தாய்மார்கள், சகோதரிகள், மாணவ கண்மணிகள் அனைவர்களின் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுவினுடைய பேரருள், பெரும் கிருபை, அவனுடைய ரஹ்மத், அவனுடைய பரக்கத் அத்துணையும் பெற்றுக்கொண்டவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக. ரஜபு மாதத்தை அடைந்திருக்கிறோம். ஷஅபானை கடந்து ரஜபிலும் ஷஅபானிலும் அல்லாஹ் பரக்கத் செய்து ரமலானை அடைய வைப்பானாக. அதில் அல்லாஹ் அதிகம் அமல் செய்ய வைப்பானாக. கபூலியத்திற்குரிய அமல்களை அல்லாஹ் நம்மிடமிருந்தும் வெளிப்படுத்துவானாக. அல்லாஹுவினுடைய ரிளா இல்லாத, திரு பொருத்தமில்லாத அமல்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நமது குழந்தைகளை நமக்கு கண் குளிர்ச்சியாக்கி வைப்பானாக. கவலையாகவும் கைசேதமாகவும் துன்பமாகவும் நம் குழந்தைகள் இருப்பதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் இந்த காய்ச்சலின் தீங்கிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. நம்மையும் நம் குழந்தைகளையும் ஏனைய மக்களையும் இந்த வைரல் ஃபீவரிலிருந்து பாதுகாத்து தகுந்த பரிபூரண ஷிஃபாவை அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு மாதம் பிறந்து விட்டால் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான வ பல்லிக்னா ஷஹ்ரு ரமலான் என்று பிரார்த்தித்திருக்கிறார்கள். யா அல்லாஹ், ரஜபிலும் ஷஅபானிலும் பரக்கத் செய்து ரமலானை அடையவை என்று 2 மாதங்களுக்கு முன்பாகவே ரமலானுக்கு தயாராகி இருக்கிறார்கள். ரமலானுக்கு வரவேற்று இந்த துஆவை செய்திருக்கிறார்கள். பரக்கத்தை வேண்டி இருக்கிறார்கள். ஒரு உறுதிமொழி எடுத்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ரமலான் அத்தகைய பாக்கியம் பெற்ற மாதமாக இருக்கிறது. ரமலான் நன்மைகளின் நந்தவனமாக, நிஅமத்துக்களின் நிஅமத்தாக, பொக்கிஷமாக ரமலான் இருந்து கொண்டிருக்கிறது. பாவங்களை கரிக்கக்கூடியதாக ரமலான் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த கிஃப்டை, அந்த நிஅமத்தை முஃமின்கள், முஸ்லிம்கள் வீணடித்து விடக்கூடாது. அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு பேராவல் இந்த துஆவில் நமக்கு தெரிகிறது. அன்பிற்குரியவர்களே, ரஜப் மாதம் வந்திருக்கிறது. புனிதமான மாதங்களில் ஒன்று. 4 புனிதமான மாதங்களில் ரஜபும் ஒன்று. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள், வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் இருந்து பழைய நிலைக்கே திரும்பிவிட்டது.
ஆண்டுங்கிறது 12 தான். இன்ன ஐத்தத்த ஷுஹூரி இந்தல்லாஹி இஸ்னா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான். ஆண்டு என்பது 12 மாதங்களாகும். அதில் 4 மாதங்கள் புனிதமானவை. ஒன்று தொடர்ந்து வரக்கூடிய துல்கஅதா, துல்ஹஜ்ஜா, முஹர்ரம். இந்த 3 மாதங்களும் புனிதமானது. இன்னொன்று ஜமாத்துல் ஆஹிருக்கும் ஷஅபானுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ரஜப் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பிற்குரியவர்களே, ரஜபு மாதம் இருக்கிறதே, அதற்கு நிறைய பெயர்களை மார்க்க அறிஞர்கள் கூறுகிறார்கள். ரஜபுனிய இந்த மாதத்திற்கு பெயர் என்று சொன்னால், இந்த மாதம் கண்ணியமான மாதமாக கருதப்பட்டது. அறியாமை காலத்திலே கூட, ஐயாமுல் ஜாஹிலியாவில் கூட இந்த மாதம் கண்ணியமாக கருதப்பட்டது. அதன் காரணமாக ரஜபு, கண்ணியம் என்ற பெயர் இந்த மாதத்திற்கு இருக்கிறது. அதே மாதிரி இந்த மாதத்திற்கு அசம்மு, செவிடு என்ற ஒரு பெயரையும் வழங்கியிருந்தார்கள் மார்க்க வல்லுநர்கள். அரபுகள் இந்த மாதத்திலே போரை நிறுத்தி விடுவார்கள், எந்த சண்டையும் செய்ய மாட்டார்கள், ஆயுதங்களை எல்லாம் அப்படியே அமைதியாக வைத்து விடுவார்கள். இந்த மாதத்திலே ஆயுதங்களின் எந்த சப்தத்தையும் காது கேட்காது. அதன் காரணமாக யாருக்கும் எந்த தீங்கும் செய்யப்படாது, எனக்கு யாராவது உதவ வேண்டும் என்ற எந்த அபலை குரலும் இந்த மாதத்தில் கேட்காது என்பதால் இந்த மாதத்திற்கு அசம்மு, செவிடு என்று பெயர் வைக்கப்பட்டிருந்தது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த மாதத்திற்கு அசப்பு, கொட்டக்கூடியது, அல்லாஹ்வினுடைய அருள் அதிகமாக கொட்டப்படும் மாதம் என்ற வர்ணையிலே மக்காவாசிகள் இப்படி குறிப்பிடுவார்கள், அசப்பு, கொட்டக்கூடியது என்பதாக. இந்த மாதத்திற்கு ரஜும் என்ற ஒரு பெயரும் இருந்தது. ஷைத்தான் இந்த மாதத்தில் விரட்டி அடிக்கப்பட்டு விடுவான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று ஒவ்வொரு தருணங்களிலும் நாம் ஷைத்தானை விரட்டுகிறோம் அல்லவா, அந்த ஷைத்தான் இந்த மாதத்தில் விரட்டி அடிக்கப்படுவதால் ரஜும் என்ற பெயரும் இந்த மாதத்திற்கு உண்டு. பழமையான காலத்திலிருந்து கண்ணியமாக பார்க்கப்படுகின்றது இந்த மாதம். எனவே நீண்ட காலமாக, முதிர்ந்த பழைய காலத்திலிருந்து இந்த மாதம் இருப்பதின் காரணமாக ஹரம், வயோதிகம் என்ற பெயரையும் இந்த மாதத்திற்கு வைத்திருந்தார்கள். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, முஅலா இந்த மாதத்திற்கு மற்ற மாதங்களை விட அரபுகளிடத்தில் மிக உயர்வு இருந்தது. அதன் காரணமாக முஅலா என்ற பெயரும் இந்த மாதத்துக்கு இருந்தது. அதேபோல நிரந்தரமானது, நிலையானது. இந்த மாதத்தின் கண்ணியம் நீக்கப்படாமல் எல்லா காலங்களிலும், முந்தைய காலங்களிலும் சரி, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் சரி, இந்த மாதம் கண்ணியமாக கருதப்பட்டதால் முகீம் என்ற நிலையானது என்ற பெயரையும் இந்த மாதத்திற்கு வைக்கப்பட்டிருந்தது. இப்படியாக இந்த மாதத்தினுடைய அந்த சிறப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி இந்த மாதம் ஆயுத முனையை தடுத்து வைக்கக்கூடிய அசின்னு என்ற பெயரும் வைக்கப்பட்டிருந்தது. அசின்னா என்று சொன்னால் முனஸ்ஸிசுல் அசின்னா, இந்த மாதம் ஆயுத முனையை நீக்கக்கூடியது. அதே மாதிரி முலர் என்ற ஒரு கோத்திரம் இருந்தார்கள். இந்த மாதத்தை அவங்க அதிகம் கண்ணியப்படுத்துகிறவங்களா இருந்தாங்க. எனவே இந்த மாதத்திற்கு அந்த கோத்திரத்தின் பெயரை கொண்டு முலர் என்றும் அழைக்கப்பட்டது. இப்படியாக ரஜபு மாதம் இருக்கிறது, வரலாற்றிலே மிகப்பெரிய இடம் பிடித்திருக்கிறது. இந்த ரஜபில் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானை வரவேற்று துஆ செய்திருக்கிறார்கள். நாமும் செய்ய வேண்டும், உறுதிமொழி எடுக்க வேண்டும், இப்பொழுதிருந்தே அமல் செய்ய வேண்டும். தொழுகைகளிலே பேணுதலும், குர்ஆனை ஓதுவதிலே முன்னேற்பாடும், எல்லா வகையிலும் ரமலானில் நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கான முக்கியத்துவத்தை இந்த மாதத்திற்கு நாம் தர வேண்டும். வரலாற்றிலே பெருமக்கள் சொல்வார்கள், இந்த மாதம் விதை விதைக்கும் மாதம். ரஜபு மாதம் இருக்கிறதே, அது விதை விதைக்கும் மாதம். ஷஅபான் மாதம் தண்ணீர் பாய்ச்சும் மாதம். ரமலான் மாதம் அறுவடை செய்யும் மாதம். நிறைய அன்பர்கள், சகோதரர்கள், தாய்க்குலங்கள் ரமலானிலே அதிகம் அமல் செய்யக்கூடியவர்களாக, குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக, ரமலானிலே நிறைய அமல்களுக்கு முக்கியத்துவம் தருபவர்களாக கருதுகிறோம். செய்யக்கூடாது என்பது அல்ல, அவசியம் செய்ய வேண்டும். ஆனால் அது அறுவடை செய்யும் மாதம். அப்போ விதை விதைக்க வேண்டும். எப்பொழுது விதை விதைப்பது? தை மாதம் தமிழகத்திலே பொங்கல் கொண்டாடப்படுகிறது. நாமும் அதற்கு விதிவிலக்கு அல்ல, பொங்கலை மகிழ்ச்சியாக கருதுகிறோம். காரணம் நாமெல்லாம் தமிழர்கள். தை மாதம் அறுவடை செய்யும் மாதம். இப்போ விதைப்பது எப்போது? ஆடி மாதத்திலேயே விதைக்கணும். ஆடி மாதத்தில் விதைத்திருந்தால்தான்
தை மாசத்திலே அறுவடை செய்ய முடியும். அந்த அறுவடையின் முதலீடாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக பொங்கல் வைக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, விதையே விதைக்காமல் ரமலானில் நாம் அறுவடையை எதிர்பார்ப்போமேயானால் நம்முடைய பலகீனத்தை, நம்முடைய அறியாமையை என்ன சொல்வது? யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். ரஜபு மாதத்தில் அமல்களின் மீது ஆர்வம் வர வேண்டும், அதிகமான அமல்கள் செய்ய வேண்டும். என்ன அமல்கள் இருக்கிறதோ அத்துணை அமல்களையும் செய்வதற்கு முயற்சிக்கணும். விதையை தூவிக்கொண்டே இருக்கணும். பெருமக்கள் சொல்வார்கள், ஷஅபான் மாதத்தில் யார் கண்ணீர் சிந்தவில்லையோ அவருக்கு ரமலானிலே எந்த பங்களிப்பும் இல்லை என்பதாக. ரமலானில் பங்களிப்பில்லை. இப்போ ஷஅபானிலே அழுது கண்ணீரை நீர் பாய்ச்ச வேண்டும் என்பதாக விளக்கம் சொல்வார்கள். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே ரஜபை பயன்படுத்தி விதைத்து ரமதானில் அறுவடை செய்யக்கூடிய அறிவாளிகளாக, சீதேவிகளாக, நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு மாதத்திலேயே ரமலானை வரவேற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் முன்னேற்பாடு செய்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சில முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும். ஏதோ வாழ்ந்தோம் மரணித்து விட்டோம் என்பது அல்ல. அல்லாஹ்விடத்திலும் நாம் பல ஒப்பந்தங்கள் செய்திருக்கிறோம், முன்னேற்பாடு செய்திருக்கிறோம், ஒரு உறுதிமொழி ஏற்றிருக்கிறோம். வலகது அகத மீசாக்கும் இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் முஃமின்களாக இருந்தால் உங்களுடைய அந்த அகுதை நீங்கள் எடுத்து பாருங்கள், அகுதை நீங்கள் முற்று நோக்குங்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான். எனவே ரமலானுக்கான ஆயத்தமும் ரமலானுக்கான திட்டங்களும் இன்று நாம் திட்டமிட வேண்டியது இந்த மாதத்திலே அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்பொழுதிருந்தே அதற்கு தயாராகணும். வருஷம் கொடுத்துருவோம், இந்த மாதம் கொடுக்க முடியாமல் போயிருச்சு, எனவே நான் வாழ்க்கையில் ஏதோ பெரிய தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை, எனக்கு ஏற்பட்ட ஒரு முசீபத்து, எனக்கு இந்த மாத கபூலியத் இல்லை, அப்படி இல்லை. கடமையாக இருக்குமேயானால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முஸ்லீமும் அன்றாட வரவு செலவுகளை எழுதி வைக்கணும். இன்றைய தினம் நம்முடைய வாழ்க்கையில் எது சேர்ந்திருக்கிறது, எது குறைந்திருக்கிறது, இந்த மாதம் நம் வாழ்க்கையில் எத்துணை பணம் சேர்ந்திருக்கிறது, குறைந்திருக்கிறது, ஜக்காத்திற்கு நாம் தகுதியாகிவிட்டோமா, ஜக்காத்தை கொடுப்பவர்களாக ஆகிவிட்டோமா இல்லையா, எப்பொழுது நாம் இந்த உயர்வை அடைந்தோம் என்ற அந்த கணக்கும் வழக்கும் நமக்கு அவசியம் வேண்டும். எனவே ரமலானில் நாம் ஜக்காத்து கொடுப்பவர்களாக இருந்தால் இப்பொழுதே கணக்கு பார்க்க வேண்டும். ரமலானில் நோன்பு வைக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுதே நோன்பு வைக்க வேண்டும். அதற்கு நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ், புதிய ஆண்டு பிறந்திருக்கிறது, ரஜபு மாதமும் பிறந்திருக்கிறது, ரமலானும் நம்மை வர இருக்கிறது. எனவே நிறைய நியூ இயர் கொண்டாட்டங்கள், புதிய ஆண்டின் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு நலவாக இருக்கட்டும், கடந்த ஆண்டின் சோதனைகள் இல்லாமல் போகட்டும், இந்த ஆண்டை அல்லாஹ் மகிழ்வாக வைக்கட்டும் என்ற வாழ்த்துக்கள் முஸ்லீம்களையும் விட்டு வைக்கவில்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அதே நேரத்தில் இந்த புதிய ஆண்டு ரஜபுடைய மாதம் நாம் சில உறுதிமொழியை எடுக்க வேண்டும். ஏதோ வாழ்ந்தோம் மரணித்து விட்டோம் என்பது அல்ல. ரமலானை பதப்படுத்த வேண்டும், ரமலானை பயன்படுத்த வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு நம் வாழ்க்கையையும் அல்லாஹ் பயன்படுத்த வேண்டும், பிறருக்கு முன்மாதிரியாக ஆக்க வேண்டும் என்ற ஒரு உறுதிமொழியும் இன்றைய தினத்தில் நாம் எடுத்துக்கொள்வோமேயானால் அது சிறப்பாக இருக்கும் என்பது இந்த அடியேனின் கருத்து. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உறுதிமொழி ஏற்பது என்பது சிறப்பானது. வாழ்க்கையில் மரியாதையையும் புகழையும் ஏற்படுத்திடும். அதே நேரத்தில் ஒரு உத்வேகத்தையும் தரும். நாம் இந்த காரியத்தை முடிச்சிடணும், இதை சாதித்து விட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும் அந்த உறுதிமொழி தரக்கூடியதாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் உறுதிமொழி ஏற்போமேயானால் நிச்சயமாக அது நம் வாழ்க்கையை மெருகூட்டுவதாக, ஒரு அழகானதாக, அஹ்சனாக நமக்கு அல்லாஹ் அதை அமைத்து தருவார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய இமாம், குர்ஆனுக்கு அடுத்தபடியாக ஹதீஸு கலையிலே முன்னுரிமை பெற்றவர்கள். புகாரி கிதாபிற்கான விளக்கங்களும் அதை சார்ந்த புத்தகங்களும் ஏராளமாக வெளிவந்து கொண்டே இருக்கிறது. அதனுடைய அந்த அரிய பொக்கிஷத்தின் காரணமாக இன்றும் புகாரி இமாம் வரலாற்றின் வெளிச்சத்திலே அறியப்படுகிறார், வர்ணிக்கப்படுகிறார், உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்.
அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அப்படிப்பட்ட அந்த புகாரி இமாம் ஒரு நாள் பெருமானாருக்கு விசிறி விடுவது போல ஒரு கனவு காண்கிறார்கள். நபியின் மீது ஈக்கள் உட்காருகிறது. எனவே அதை தடுத்து கொண்டிருக்கிறார். இதற்கு என்ன விளக்கமாக இருக்கும்? இந்த கனவுக்கு நபியின் மீது ஈக்கள் உட்காருகிறது, அதை விசிறியை கொண்டு வீசி அதை அவர் தடுக்கிறார். இப்போ இதற்கு என்ன விளக்கம் என்று அவர் தேடுகிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய பொன்மொழிகளிலே சிறந்ததை, உயர்ந்ததை, ஆதாரபூர்வமானதை தொகுப்பது அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டார். இந்த கனவுக்கு இதுதான் விளக்கணும். மாஷா அல்லாஹ், லட்சக்கணக்கான ஹதீஸுகளை அவற்றின் அறிவிப்பாளர்களோடு அதனுடைய தொடரோடு நபியிலிருந்து அவர்கள் காலம் வரை இவரிடமிருந்து இவர், இவரிடமிருந்து இவர், இவரிடமிருந்து இவர் என்று அறிவிக்கக்கூடிய அளவுக்கு மனனம் செய்து வைத்திருந்தார்கள். அந்த ஹதீஸுகளிலே அதையெல்லாம் நான் என்ன செய்வேன், சரியான முறையிலே திரட்டி பெருமானாருக்கு தருவேன் என்று அவர் உறுதிமொழி எடுத்தார். முஸ்லிம் சமூகத்தினுடைய மகத்தான நன்மையை இவர் பெற்றுக்கொண்டார். மகத்தான ஒரு புகழின் உச்சிக்கு அல்லாஹ் இவரை அழைத்து கொண்டார். 6 லட்சம் ஹதீஸுகள் இவருக்கு மனனமாக தெரியும். இன்றைக்கி நமக்கு எத்தனை ஹதீஸ் மனனமாக தெரியும்? யோசிச்சு பாருங்கள். நமக்கு எத்தனை ஹதீதுகள் மனனமாக தெரியும்? எத்தனை குர்ஆன் வசனங்கள் நமக்கு மனனமாக தெரியும்? யோசித்து பாருங்களேன். அன்பிற்குரியவர்களே, பயான் 6:30 மணி என்பதாக நாம் அறிவிக்கிறோம். ஆனால் 7:30க்கு வருகின்ற தாய்மார்கள் பரக்கத்திற்குரியவர்கள். அல்லாஹ் அவர்களை கபூல் செய்யட்டும். ஆண்களும் இப்படித்தான். பயான் 1 மணிக்குன்னு சொன்னால் 1:30 மணிக்கு தான் பள்ளிக்கு வருவாங்க. என்னன்னு தெரியல. அல்லாஹ் நலவுகளை கேட்பதற்கு தடை செய்கிறான்னு தெரியல. நம்ம பிள்ளைங்க ஆர்வப்படுறாங்க, ஆசைப்படுறாங்க, அவர்களையும் முன்மாதிரி ஆக்கணுங்கிறதுக்காக முயற்சி செய்கிறாங்க. தாய் குலங்கள், பெற்றோர்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்து நம்ம பிள்ளைங்க சொல்கிறத கேட்டால் அவர்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படும். நம்ம பிள்ளை சொல்லுது, வீட்டில் கேட்கலாம், சொன்னேல மதரசால கேட்டோம்ல, இதே மாதிரி நீயும் செய்யலாம், நானும் செய்யலாம்ல என்பது போன்ற ஒரு வீட்டினுடைய சூழ்நிலை அழகாகும். நிறைய பெற்றோர்கள் வர்றதில்லை, வர்றவங்களும் சரியான நேரத்துக்கு வர்றதில்லைங்கிறது வேதனை என்றாலும் இந்த அளவிற்காகுவது நடக்கிறதே, இந்த அளவிற்காவது அல்லாஹ் வாய்ப்பை தருகிறானே என்று நாமும் மகிழ்ந்து கொள்கிறோம். கிடைக்கின்ற வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹிக்கு 6 லட்சம் ஹதீஸுகள் மனனமாக தெரியும். அதிலிருந்து 7593 ஹதீஸுகளை மட்டும் தேடி எடுக்கிறதுங்கிறது சாமானிய விஷயம் அல்ல. ஆக மிக நுணுக்கமான விதிகளை கடைபிடித்து அந்த உறுதிமொழியை அவர் நிறைவேற்றினார். அதற்கு அவருக்கு 16 ஆண்டுகள் ஆனது. இந்த ஹதீஸுகளை புகாரி ஷரீஃபை திரட்டுவதற்கு அவருக்கு 16 ஆண்டுகள் ஆனது. 16 ஆண்டுகளாக ஒரு பணியை தொடருதுங்கிறது பெரிய விஷயம். தொடர்ந்து ஒரு விஷயத்தை சில வாரங்கள், சில மாதங்கள் நாமால் தொடர்ந்து செய்ய முடியறதில்லை. பயான் நடக்குது, வாரத்தில் ஒரு நாள் தொடர்ந்து வர்றதுக்கு முடியலை. ஒரு 12 வாரம் அறிவிச்சிருந்தோம். வந்த பெண்கள் ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன் அதை யாரையும் குறையா சொல்லலை. நம்முடைய பலகீனத்தை வெளிப்படுத்தி இன்ஷா அல்லாஹ் நாம் உறுதியாகணும், ஒரு திடமாகணும், முன்மாதிரி பெண்களாகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் சொல்கிறோம். எனவே யாரையும் குறை சொல்ல வேண்டும் என்பது எமது நோக்கம் அல்ல என்பதை மீண்டும் உங்களிடத்திலே நான் பதிவு செய்து கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் எல்லாவற்றைக்கும் நம்ம விளக்க சொல்ல முடியறதில்லை. ஆனாலும் பல இடங்களில் பல விஷயங்கள் குறைகளாகத்தான் பேசப்படுகிறதே ஒழிய நிறைகளாக பேசப்படுவதில்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே 16 ஆண்டுகளாக ஒரு காரியத்தை எடுத்து அந்த விடாமுயற்சி செய்து அவர்கள் புகாரி கித்தாபை திரட்டினார்கள். இன்று எத்துணை நூற்றாண்டுகளை கடந்திருக்கிறது. இத்தனை அமைதியாக போய் சுன்னத் தொழுதுட்டு இஷா தொழுகணும் போங்க. எத்துணை நூற்றாண்டுகளை கடந்தும் அவர் வரலாற்றின் வெளிச்சத்திலே மிகப்பெரிய அற்புதமாக கணிக்கப்படுகிறார். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, யூசுப் அல் பன்னூரின்னு சொல்லக்கூடிய ஒரு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு கிடைத்த இந்த பெருமையை அடக்க முடியாத வார்த்தைகளில் விவரிக்கிறாங்க. அவர் ஒரு சூரியனை போல அற்புதமாக பிரகாசிக்கிறார். மக்களது அங்கீகாரத்தை பெற்றதில் புகழின் உச்சியில் அவர் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். அவரது நூலுக்கு கிடைத்த அங்கீகாரத்திற்கு சான்றாக அதை சார்ந்து 100 கணக்கான நூட்கள் வெளிவந்து விட்டன, இன்னும் வெளியாகி கொண்டிருக்கின்றன என்று அவர் குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, இன்றைய காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு உதாரணத்தை, ஒரு உறுதிமொழியை, அதை செயல்படுத்துறது இருக்கிற முனைப்பு, அதனால் வெற்றி கண்டதற்கான ஒரு உதாரணமாக சொல்லலான்னு சொன்னால், அமெரிக்காவில் வசித்த ஒரு இளைஞர்
அவர் உருவாக்கிய ஒரு தயாரிப்பு. 1985ஆம் ஆண்டு அமெரிக்காவில் வசிக்கிற ஒரு இளைஞர், அவர் ஒரு உறுதிமொழி எடுக்கிறாரு, அடுத்த 16 ஆண்டுகளில் என்னுடைய ஒரு படைப்பு, என்னுடைய ஒரு பொருள் எல்லா வீட்டிலையும் இருக்கணும்னு உறுதிமொழி எடுத்தார். 1985 அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு இளைஞர் அவர் இப்படி உறுதிமொழி எடுக்கிறாரு, என்னுடைய ஒரு தயாரிப்பு, என்னுடைய ஒரு பொருள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்தார். அதே போல் இன்றைய உலகத்தில் அந்த மனிதரினுடைய அந்த பொருள் எல்லோருடைய கைகளிலும் இருக்கிறது. அது என்னன்னு தெரியுமா? அவர் யாருன்னு தெரியுமா? அவர் தான் பில்கேட்ஸ். அவர் என்ன செஞ்சார்? அவர் என்ன தயாரித்தார்? யாருக்கு தெரியும்? எந்த அளவுக்கு நாம் உலக நாலேஜில் அறிவாளியாக இருக்கிறோம்? அவர் தயாரித்தது விண்டோஸ். அந்த செயலியின் மூலமாக இன்று முழு உலகமும் பயன்படுத்தக்கூடிய கம்ப்யூட்டர்கள் செயல்படுகிறது. எனவே பில்கேட்ஸினுடைய இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்களில் தொடர்ந்து 12 ஆண்டுகள் அவர் செல்வந்தராக இருந்திருக்கிறார். இதற்கு அப்பாலும் அவருடைய அந்த பிரம்மாண்டம் மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நாம் கொஞ்சம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். நாமும் வாழ்ந்தோம், ஏதோ போனோம் வந்தோம் என்பது அல்ல, நம்மால் என்ன முடிந்தது என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, நிறைய சகோதரிகளுக்கு வீட்டினுடைய வேலையை பார்ப்பதே மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. வீட்டினுடைய சூழ்நிலைகளை கவனித்துக் கொள்வதே மிகப்பெரிய விஷயமாக இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, பிறிதொரு சந்தர்ப்பம் கிடைத்தால் வீடு என்ற நியமத்தை பற்றி பேசலாம். வீடு என்ற அந்த நியமத், அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதை பற்றி பேசுவோம். ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே, சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆன்ல பல இடங்களில் நாம் ஒரு உறுதிமொழி எடுத்ததை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். உறுதிமொழி பெற்றிருக்கிறோம் அல்லாட்ட. வலக்கது அஹ்துனா இலா ஆதம மின் கபில் ஃபனசிய வலம் நஜித் லஹு அஸ்மா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின்பால் நாம் உறுதிமொழி எடுத்துக்கிட்டோம், அவர் அதை மறந்துட்டார். வலக்கது வ அஹ்துனா இலா இப்ராஹீம இஸ்மாயில அன் தஹீரா பைத்திய. என்னுடைய இறை இல்லத்தை தவாப் செய்வர்களுக்கு சுத்தம் செய்வதை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திட்டையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்டையும் நாம் உறுதிமொழி எடுத்தோம். இப்படி நிறைய உறுதிமொழிகளை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். ஆக அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உறுதிமொழி என்பது வாழ்க்கையை சாதனையாக மாற்றக்கூடியது. உறுதிமொழி என்பது வாழ்க்கையில் நம்மை ஒரு அற்புதமான மனிதராக காட்டக்கூடியது. கல்வியில், தொழிலில், படைப்புகளில், சமூக செயல்பாட்டில் இப்படி நாம் என்ன செய்கிறது, நாம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். எந்த வேலை செய்தாலும், எதில் இருந்தாலும் அதில் ஒரு முத்திரை பதிக்க வேண்டும், அதில் ஒரு முன்மாதிரியாக வேண்டும். பெண்கள்கிட்ட இதை சொல்கிறதுனால பருதாவை இழந்துவிட்டு முன்மாதிரியாக வேண்டும் என்று யாரும் நினைத்து கொள்ளாதீர்கள். அன்பிற்குரியவர்களே, நிறைய தோழிகள், சகோதரிகள் பருதாவை பேணி அற்புதமான சாதனைகளை செய்கிறார்கள். நிறைய குழந்தைகள் கின்னஸ் ரெக்கார்டில் இடம்பெறாங்க. சமீபத்தில் கூட விமானியான ஒரு பெண், சமீபத்தில் கூட விளையாட்டிலே சாதித்த பெண்கள், இப்படி நிறைய விளம்பரங்கள் நமக்கு வந்து கொண்டே இருந்தன, தகவல்கள் வந்து கொண்டே இருந்தன. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அந்த பெண்கள் எல்லாம் ஸ்கார்போடு தலையில் மக்கண்ணா அணிந்த நிலையில் அவர்களை வெளிப்படுத்தினார்கள். ஒரு பெண் நோஸ்வீஸை கலட்டி புர்காவை கலட்டிட்டு வந்தால் தான் பட்டம் கிடைக்கும்ன்ற உடனே எனக்கு தேவையில்லைன்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள், சாதனையாளர்களாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியை பற்றி பேசினோம். அவர்கள் 15 வயசில் எழுதத் தொடங்கினாங்க. 15 வயதில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதத் தொடங்கினார்கள். முதலாக அவர்கள் ஒரு வரலாற்று நூலை எழுதினாங்க. தாரிகுல் கபீர் என்ற அந்த நூலுக்கு பெயர். வரலாற்று நூட்களின் கலை களஞ்சியமாக அந்த நூல் இருக்கிறது. இப்படி பல நூட்களை எழுதியவர்கள் ஒரு நாள் புகாரி ஷரீஃபை எழுதத் தொடங்கினார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, பல நல்ல காரியங்களை செய்கிறதுக்கு இந்த மாதத்திலே நாம் உறுதிமொழி ஏற்க வேண்டும். அல்லாஹ் அதை கபூல் செய்வான். காரணம், இந்த மாதத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தை வேண்டி இருக்கிறார்கள், பரக்கத்தை கேட்டிருக்கிறார்கள். எனவே இந்த மாதம் அதை அடைந்து கொள்வதற்கு அற்புதமான வழியை காட்டக்கூடிய மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. நபித்தோழர் சஹாபி ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கிட்டான்.
யூதர்களுடைய மொழியை கற்பதாக அந்த யூதர்களுடைய அந்த மொழியை கற்றதின் காரணமாக நபிக்கு நெருக்கமானவராக ஆகினார்கள். சமுதாயத்தின் நம்பிக்கைக்குரியவராக ஆகினார்கள். சமுதாயத்தில் நம்பிக்கைக்கு உரியவர், ஒருத்தருக்கு 2 பேருக்கு அல்ல. இந்த முஸ்லீம் உம்மாவிற்கே நம்பிக்கைக்குரியவராக அல்லாஹ் அவரை மாற்றினான் என்று சொன்னால் அவருடைய ஆற்றல் என்ன என்பதை நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். வரலாற்றில் இப்படி இடம் பிடிச்சாங்க. ஜயீது ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உறுதியேற்றால் அதை செய்து முடிக்காமல் விடமாட்டார்கள். அதை அல்லாஹ் அவங்கள செய்ய வச்சிருவான் அப்படிங்கிற ஒரு அடையாளமாகி போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரசர்களுக்கெல்லாம் கடிதம் எழுதும்போது ஜயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தான் அதை எழுதி கொடுத்திருக்கிறார்கள். திருக்குர்ஆனையும் தொகுத்தார்கள் என்பது ஜயீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் உறுதிமொழியால் ஏற்பட்ட நன்மைகளுக்கான ஒரு சான்றாக இருக்கிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, KFC உணவகம் அந்த சிக்கனை பொரித்து உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர். அவர் ஆரம்பத்தில் தெரு வியாபாரியாக இருந்தார். 1100 உணவகங்களுக்கு இதனுடைய இந்த மாதிரியை உணவை சிக்கனை பொரித்து அழகாக சாப்பிடலாம் என்பதை கண்டுபிடிச்சு 1100 உணவகங்களுக்கு போனார். அந்த மாதிரியை கொண்டுக்கிட்டு எங்கேயுமே ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இன்றைக்கி இந்தியாவில் மட்டும் 500 கிளைகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த அளவிற்கு அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? உறுதிமொழி ஏற்றார், அதன்படி செயல்பட்டார், மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறார். ஒரு தெருவோர வியாபாரியாக இருந்தார். எனவே இப்படியே இருந்து விடுவோம் என்பது அல்ல. இப்படி இருந்து எப்படி மாறினோம், நம்முடைய வாழ்க்கையில் எத்தகைய மாற்றத்தை கண்டோம். பொருளாதாரத்தை சேர்ப்பது என்பது அல்ல. நமக்கு இருக்கக்கூடிய கல்வியின் மூலமாக, நமக்கு இருக்கக்கூடிய திறமைகளின் மூலமாக நாமும் பயன்பெறணும், நம்ம குடும்பமும் பயன்பெறணும், நம்ம தெருவும் பயன்பெறணும், நம்ம ஊரும் பயன்பெறணும். இப்படியாக நாம் யோசிப்போமேயானால் நாம் ஒரு சாதனையாளராக இருக்கலாம். நிறைய பிள்ளைங்க ஓதுறாங்க, ஓதிட்டு பட்டம் வாங்குறாங்க, அதோடு அவங்க காணா போயிடுறாங்க. நிறைய பேர் குர்ஆன் ஓத தெரிந்ததையே இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய சாதனையாக கருதுகிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய பேர் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொண்டாலே எனக்கும் இஸ்லாம் எல்லாம் தெரியும். தமிழ் அழகாக சொல்லப்படுது, கற்றது கையளவு, கல்லாதது கடலளவு, உலகளவு இப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் மார்க்கத்தில் மட்டும் நாம் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வந்துடுறோம். மதரசா ஆரம்பிக்கப்பட்டது 10 ஆண்டுகளானது. இன்றைக்கி கொஞ்சம் பிள்ளைங்க குறைந்துட்டாங்க. நிஸ்வானுடைய இது தேய்மானம் ஆகிக்கிட்டு இருக்குது. இது யாருக்கு கை சேதம்? எங்களுக்கா? மக்களுக்கு தான் கை சேதம். தீனின் மீது இந்த அளவுக்கு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்கங்கிறது. ஆனால் அல்லாஹ் எங்களை வச்சு வேலையை வாங்கிக்கிட்டு தான் இருக்கான். என்னின் மூலம் என்ன வேலை வாங்கணுமோ அல்லாஹ் என்னையை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறான். சில சூழ்நிலைகள், சில காரணங்கள், நாம் செய்யக்கூடிய அந்த அமல் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஏதோ ஒரு வேலை நடந்துக்கிட்டே இருக்குது. நான் உணர்ந்தேன், யோசித்து பார்த்தேன். அல்லாஹ் நம்மளை சும்மா விடலை, வீணாக விடலை. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த பாக்கியம் இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறது. நான் மட்டும் ஒருத்தனை கத்திக்கிட்டு இருந்தால் எப்படி? நிறைய பேருக்கு ஓப்பனாக சொல்கிறேன், நிறைய பேருக்கு முன்னேற்றங்கள் பிடிக்கவில்லை. இது அல்லாஹுவால் ஏற்பட்ட முன்னேற்றம், என்னால் ஆனது அல்ல. மதரசா அழகாக நடக்கிறது, நிறைய பெரியவர்களுக்கு பிடிக்கலை. பெரிய சிரமத்தில், கஷ்டத்தில், பொருளாதார ரீதியான கஷ்டம், மன ரீதியான கஷ்டம், அப்படித்தான் மதரசாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். துவா செய்வீங்கல்ல? ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? இதை நடத்தி கொண்டு இருக்கிறான். அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்குத்தான் மார்க்கத்தினுடைய விளக்கம் கிடைக்கிறது. ஏதோ சாதா சீதாவா ஊட்டச்சத்திரத்துக்குள்ள வரையில் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் தீனுடைய சேவை தான் செய்ய வேண்டும், இதை விடுத்து எந்த சேவையும் செய்யக்கூடாதுங்கிற நிய்யத்தோடு இருந்தோம். இது வரைக்கும் அல்லாஹ் நம்மளை தீனுடைய சேவையை தான் செய்ய வச்சுருக்கிறான். பல நேரங்களில், பல தருணங்களில் வியாபாரம் செய்வதற்கும் வேறு வேலை செய்யலாங்கிற சிந்தனை வந்தாலும் தீனுடைய சேவையாக இருந்தால் தான் செய்யணுங்கிற உறுதியோடு இருந்துருவோம். அப்போ அல்லாஹ் அதன் மூலம் நமக்கு ரிஸ்க் அளிக்கிறானா இல்லையா? அல்லாஹ் தான் ரிஸ்க் அளிக்கிறான். நிறைய பேர் நிறைய தவறாக பேசுகிறார்கள். அது அல்லாட்ட அவங்க பாவ மன்னிப்பு தேடணும். அவங்க பேசுறதுனால நம்ம கவலைப்படணுங்கிறது இல்லை, அல்லாஹ் நம்மளை உயர்வாக்கிடுவான். ஏன்னா நம்ம யாருக்கும் யாரையும் ஏமாற்றணுங்கிறது நினைக்கிறது இல்லை. இஹ்லாஸான முறையில் செய்யணும்னு நினைக்கிறோம், அல்லாஹ் செய்ய வைக்கிறான். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஆரம்பத்தில் மதரசா ஏற்படுத்தப்பட்டது தீனி கிட்ஸாக இருந்துச்சு. தீனி கிட்ஸுக்கு முன்னாடி சுமண ஊற்றுங்கிற ஒரு சிறிய பத்திரிகையால் தான் நடத்த வச்சான். அதன் மூலம்
தமிழகத்தின் பல பகுதிகளில் நம்மளை அல்லாஹ் அறிமுகப்படுத்திட்டான். இன்று வரைக்கும் அந்த புக்கு எங்கே வருதா, எங்களுக்கு ஒரு பிரதி அனுப்புங்கள் என்று கேட்காதவர்கள் கிடையாது. அந்த அளவுக்கு அல்லாஹ் அந்த புக்கை கபூலியத்தாக்கனா. நம்ம பலகீனம், நம்மளுடைய செயல்பாடு, வேறு வேலைகளின் ஈடுபாடு, அதை செய்ய முடியலை. தீனி கிட்ஸை செயல்படுத்த வச்சான். கொரோனா வந்துச்சு, பொருளாதார நசிவு, இடமில்லாத சூழ்நிலை, அல்லாஹ் அதையும் அப்படியே மாற்றிட்டான். மக்களுக்கு ஆர்வமாக இருந்தால், மக்களின் தேவை இருந்தால் அல்லாஹ் அதை கபூல் செஞ்சுருப்பான். அதற்கு பின்பு மதரசாவை இங்கே கொண்டு வந்து நடத்தணும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த மதரசா வந்ததற்கு பின்பு கொரோனா காலத்தில் தொழுகை நடந்துச்சு. சில பெரியவர்கள், வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் சிரமப்பட்டு அந்த பக்கம் போய்கிட்டு இருந்தாங்க. அதன் காரணமாக ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கிறாங்க. அந்த ஆக்சிடெண்ட் தொழுகைக்கு போய் ஆக்சிடெண்ட் ஆகி அவர்கள் ரூஹு போயிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரொம்ப சிரமம். இப்போ அல்லாஹ் உள்ளத்தில் போட்டான், சிந்தனையில் போட்டான். நம்ம இந்த பகுதியில் நிறைய முஸ்லீம்ஸ் இருக்கிறோம், ரோட்டை கடந்து போகிறாங்க, வயதானவர்கள், குழந்தைகள், பள்ளியினுடைய தொடர்பு இல்லாமல் இருக்கிறாங்க. மஸ்ஜித், ஒரு ஊருக்கு போனால் அங்கே என்ன செய்யணும், ஒரு மஸ்ஜித் இருக்கணும். எனவே ஒரு மஸ்ஜிதையும் இந்த கொட்டகையில் இந்த இதில் என்ன செய்கிறோம், சிரமப்பட்டு பிள்ளைங்க உட்காந்துருக்கிறாங்க. வெயில் காலத்தில் படுற துன்பம் இருக்கிறதே, வெக்கையின் காரணமாக புர்கா போட்டிருக்கிறதுனால முதுகில் புட்கள் வந்து விடுகிறது, கொப்பளம் வந்து விடுகிறது, சூடு ஏற்பட்டு விடுகிறது, வயிற்று வலி வந்து விடுகிறது, பெண் குழந்தைங்க பட்ட சிரமம். எனவே ஒரு மதரசாவையும் மஸ்ஜிதையும் கட்டணும் அப்படின்னு ஒரு அல்லாஹ் உள்ளத்தில் போட்டான். இப்போ யாரை வச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை செஞ்சோம். பலர் அதற்கு ஆதரவு, பலர் அதற்கு எதிர்ப்பு. ஆனால் அல்லாஹ் நாடனா ஒன்று நடக்குங்கிற அடிப்படையில் ஏற்பாடாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் கட்டட்டும் என்று ஒதுங்கி இருந்தோம். ஒதுங்கணும், அப்போ தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளை அல்லாஹ் மதரசாவை கட்டுறதுக்கான ஏற்பாடை செய்ய வச்சா. அந்த ஏற்பாட்டை நாம் நடத்தணும். அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஒன்று நினச்சா அல்லாஹ் ஒன்று நினைக்கிறான். அவர்களால் மஸ்ஜிதை கட்ட முடியலை, நம்மளால் மதரசாவை எழுப்ப முடியலை, ஸ்தம்பிச்சிருச்சு. அல்லாஹ் நாட்டம். எங்கே அவனுடைய இல்லம் உருவாகணும்னு நினைக்கிறானோ அங்கே அல்லாஹ் உருவாக்குறான். நாம் இதை மதரசா ப்ளஸ் மஸ்ஜித், கீழே ஆண்கள் பயன்பாடு, மேலே பெண்களுக்கான பயன்பாடுங்கிற நியத்தில் தான் ஆரம்பிக்கிறோம். அதில் ஒரு லைப்ரரியை வைக்கணும்னு நினைக்கிறோம். இதுதான் நடந்த விஷயம். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அல்லாஹுவினுடைய நாட்டம், அல்லாஹ் அதை மஸ்ஜித் ஆக்கிட்டான். என்னுடைய முயற்சியெல்லாம் அல்ல. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை கட்டிட்டு அந்த செங்கலை தூவனாங்க. எங்கே அந்த துகள்கள் விழுந்ததோ அங்கு வெள்ளா மஸ்ஜிது வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஹதீஸில். வரலாற்றில் அப்படித்தான் சொல்லப்படுகிறது. தன் இல்லம் எங்கே வேணுங்கிறது அவன் நாடுறான். தன் இல்லம் எங்கே உருவாகணுங்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் இருக்குது. அந்த அடிப்படையில் அல்லாஹ் கபூல் செஞ்சான். இங்கே ஒரு மஸ்ஜித் உருவாகி இருக்கிறது. துவா செய்யுங்க. நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டுது. அல்லாஹ் நாட்டம், அதில் என்னைய முன்னாடி கொண்டு வந்துட்டான். நான் செய்யலை, இதை அல்லாஹ் தான் செஞ்சான். அல்லாஹ் தான் என்னைய முன்னாடி கொண்டு வந்தான். அல்லாஹ் தான் இதை கட்ட வச்சான். எந்த நேரத்திலும் நான் செய்தேன்னு சொல்லியிருந்தால் அல்லாஹ் என்னைய பாதுகாக்கணும். இப்போ அல்லாஹ் உருவாக்கனா, அல்லாஹ் அதை செய்ய வச்சான். அல்லாஹ் இன்றைக்கி அல்லாஹ்ட்ட துவா செஞ்சோம். ஒரு ரஜபு மாதத்தில் தான் அந்த இடத்துக்கான அக்ரிமெண்ட் போடப்பட்டுச்சு. நிறைய பெரியவர்கள், வயதான அப்துல் சத்தார் சாஹிப் வஃபாத் ஆகிட்டார். ஜும்மாவுக்கு போகிறதுக்காக தொழுகைக்கு போய்கிட்டு இருந்தார். வயது முதிர்ந்தார். ஜும்மாவுக்கு போவார். ஜும்மாவுக்கு போகிறதுக்கு சிரமப்படுவார். யாராவது நம்மளை கூப்பிட்டு போவாங்களான்னு உட்காந்துருப்பார். இப்படிப்பட்ட பெரியவர்களை எல்லாம் பார்க்கும்போது நாம் இங்கேயே ஒரு மஸ்ஜிதை கட்டிட்டா என்னன்னு சிந்தனையை அல்லாஹ் உள்ளத்தில் போட்டான். அல்லாஹ் அதை செயல்படுத்தி இருக்கிறான். கொரோனா காலத்தில் இந்த மாமனார் வந்து வீட்டில் படுத்திருந்தார். இங்கே ஒரு பள்ளி இருந்தால் என்ன நல்லா இருக்கும், இங்கேயே தொழுதுட்டு பேசாமல் இருந்துருவேன் அப்படின்னு சொன்னார். இப்போ என் பிள்ளை சின்ன பிள்ளை சொல்லிச்சு, வினுகண்ணா இங்கே ஏற்ற மாதிரி ஒரு பள்ளி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்து விட்டானோ என்னவோ தெரியலை. அல்லாஹ் இங்கு ஒரு மஸ்ஜிதை உருவாக்கிட்டான். எனவே திட்டங்கள் போட வேண்டும், அதை நோக்கி முன்னேற வேண்டும், அதை நோக்கி செயல்படுத்த வேண்டும். எதற்கு இதை நான் சொல்கிறேன்னு சொன்னால், ஏதாவது ஒரு சாதனையை செய்யணும், இருந்தோம் போயிட்டோங்கிறது இல்லை. இப்போ அல்லாஹ் இதை கட்டியதற்கு பின்பும் நிறைய எதிர்ப்புகள். ஆனால் அல்லாஹ்வுக்கு முன்னாடி அந்த எதிர்ப்பெல்லாம் பஸ்பமாயிருங்கிறது யாருக்கும் விளங்க மாட்டுது. பெரிய பெரிய நபர்கள் கூட ரொம்ப சிரமத்தை தந்துக்கிட்டு இருக்கிறாங்க, தாங்கிறதுக்கு இயலலை. இது மதரசாவாக கட்டும்போதும் அவர்கள் எதிர்ப்பு தான், பள்ளியாக கட்டியிருக்கையிலையும் அவர்கள் எதிர்ப்பு தான், எப்பயுமே எதிர்ப்பு தான். நீங்கள் எல்லாம் துவா செய்யுங்க. இது உண்மையிலேயே நல்ல அமலாக நீங்கள் கருதினால், இது சரியான அமலாக நீங்கள் கருதினால், இதை இஹ்லாஸாக தான் செஞ்சுருக்கிறோங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, எத்தனையோ விஷயங்கள், நல்ல விஷயங்களில் அல்லாஹ் உங்களை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்துருக்கிறான். அப்படி நான் சரியாக தான் செஞ்சிருப்பேன்னு நினச்சா எனக்காக துவா செய்யுங்க. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மாணவ கண்மணிகளே, இப்போ நான் எதற்காக சொல்ல வந்தேன்னா, எல்லா இமாம்களும் இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு திட்டம் வச்சுருக்கிறாங்க.
நிர்வாகிகள், ஊரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், தொழுதாரா, சலாம் சொன்னாரா, ஊரில் மௌத்து ஹயாத்து பாத்தியா ஓதனாரா, அதோடு அவர் வேலை இருக்கணும், வேறு எதுவும் செய்யக்கூடாதுங்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வரலாற்றை படித்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாரிசாக இருந்து கொண்டு எப்படி இப்படி மௌனமாக கடந்து செல்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. வந்தவுடன் செய்த முதல் வேலை என்ன? மஸ்ஜிதுல் நபவி இல்லை, மஸ்ஜிதுல் குபாவை கட்டினாங்க. முதல்ல என்ன செஞ்சாங்க? மதீனாவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மஸ்ஜிதே குபா கண்காட்சி வச்சோம். அதில் யாரோ குபா மஸ்ஜிதுன்னு வந்து ஒரு இது வச்சுருந்தாங்களா இல்லையா? அதுதான் இஸ்லாத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த உடனே செஞ்ச வேலை. உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி அங்கே தங்கி இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு மஸ்ஜிது கட்டப்பட்டது, அதுதான் மஸ்ஜிதே குபா. மதீனாவுக்கு போனால் அங்கே போய் 2 ரக்காயத்து தொழுதா ஒரு உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்குது. அதற்கு அப்புறம் மதீனாவுக்கு உள்ளே வந்தாங்க. வந்ததற்கு பின்பும் அவங்க செய்த முதல் வேலை கட்டியது. ஒரு ஆலிம் மஸ்ஜிது கட்டக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். சரியா இது? நபியினுடைய வாரிசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆலிமா இல்லையா? சஹாபாக்கள் ஆலிமா இல்லையா? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆலிமா இல்லையா? அவங்க ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு 4000 மஸ்ஜிதுகள் கட்டப்பட்டதாக வரலாறு சொல்லப்படுது. எங்கெல்லாம் இஸ்லாமிய மக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் மஸ்ஜிதுகள் உருவாக்கப்படணும்னு சட்டம் இயற்றினாங்க. யாருடைய இதையும் அபகரித்து செய்யலை. ஆனால் ஆலிம் மஸ்ஜிது கட்டக்கூடாதுன்னு பகிரங்கமாக பேசுகிறாங்க. ரொம்ப வேதனையாக இருக்குது. நமக்கே வந்து அல்லாஹ் பெரியவன், யார்கிட்டையாவது ஏதாவது நல்ல அறிவு இருக்கலாம், இல்லாமலா இல்லை. அதை கொண்டு நாம் ஒன்று பாடம் பெறலாம். உலக ரீதியாக எல்லா விஷயத்திலையும் யாராவது ஒருத்தர் முன்னோடியாக இருக்கலாம், அதை எடுத்துக்கொள்ளணும், இல்லைங்கிற கருத்து இல்லை. பல நேரங்களில் தீனுக்கு மாற்றமாக தீனுடைய சட்டங்களை நமக்கே சொல்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்போ மஸ்ஜிது கட்டுறது ஆலிம்களினுடைய தலையாய பண்ணி. இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ் மன் ஆமன பில்லாஹ். யார் மஸ்ஜிதை நிர்வாகிக்கணும் அப்படிங்கிறதுல, யார் மஸ்ஜிதை நிர்வாகிக்கணுங்கிறதுல இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹ், அல்லாஹ்வுடைய இல்லத்தை நிர்வாகிப்பவர்கள் எல்லாம் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹுவையும் தூதரையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்டவர்கள், அல்லாஹுவை நம்பியவர்கள், மஸ்ஜிதை நிர்வாகிப்பவர்கள் ஐவேளை தொழுகையை பேண வேண்டும். அவர்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி ஷரியத்தை பேண வேண்டும். இன்றைக்கி நிர்வாகிகள் இருக்கிறாங்க. மஹல்லால் ஒரு பிரச்சனை வருது, மஹல்லால் ஒரு சிரமம், ஒரு குடும்ப பிரச்சனை, ஒரு தலாக்குடைய பிரச்சனை வருது. அது அசரத்தை கூப்பிட்றதே கிடையாது. அந்த பிரச்சனையில் பஞ்சாயத்து பண்ணுவாங்க. அந்த கணவர் சொல்லுவார், என் பெண்டாட்டியை நான் தலாக்கு விட்டுட்டேன்டுவார். என்ன நீ தலாக்கு விட்டுட்டியா, போடா கூட்டு போய் வீட்டில் சேர்ந்து வாழ்கிறா அப்படின்ட்டுருவார். இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம். அவர் தலாக்கு விட்டுட்டேங்கிறாரு, இவர் என்ன செய்கிறாரு, நீ போய் சேர்ந்து வாழு. தலாக்கு விட்ட பெண்ணோடு சேர்ந்து வாழ்ந்தால் அது என்னாகும்? அந்த குடும்பத்தில் பறக்கத்து இருக்குமா? விபச்சார குற்றம் அல்லவா அது? அதற்கு பரிகாரம் செய்யணும். அவர் விட்ட தலாக்கு என்ன தலாக்கு? தலாக்கை பாயினா, முத்தலாக்கா, இல்லை திருப்பி மீட்டிக்கொள்ளக்கூடிய தலாக்கை ரஜியா? இப்போ அவர்களுடைய இதா காலம் என்ன? இப்போ இவங்க சேர்ந்துக்க முடியுமா முடியாதா? இதெல்லாம் பார்க்கறது இல்லை. இப்போ ஷரியத்துடைய விஷயம் இருந்தால் தான் மஸ்ஜிதை நிர்வகிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு மஸ்ஜிதை நிர்வகிப்பது என்பது பெருமைக்காக. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரொம்ப வேதனைப்படுறோம். யாரையும் குறை சொல்லணுங்கிறது இல்லை, நம்ம ஊருக்காகங்கிறது இல்லை, பரவலாக இருக்கக்கூடியது. ஊரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், அவங்க தான் நிர்வாகம் பண்ணுறாங்க. ஹைர், அல்லாஹ் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை தருகிறார். அதை அவர்கள் சரியாக செய்தால் சிறப்பாக இருக்கும். ஆனால் இல்லையே, பல இடங்களில் ஷரியத் மீறப்படுகிறது, ஷரியத் குழி தோண்டி புதைக்கப்படுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். தொழுகையை பேணுவதில்லை. எங்கேயாவது ஒரு மஸ்ஜிதினுடைய நிர்வாகி ஐவேளை தொழக்கூடியவராக இருக்கிறார்னு சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஆனால் அவர் எப்படி மஸ்ஜிதினுடைய விஷயங்களில் சரியான முறையை நிறைவேற்றுவார்? ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, எதையாவது சாதிக்கணும் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வந்தேன். அல்லாஹ் என்னைய வேறு திசையில் கொண்டு போயிட்டான். அல்லாஹ் என்னைய மன்னிக்கணும்.
யாரையும் நம்ம குறை சொல்லணுங்கிறது இல்லை. ஆனால் உள்ளத்தில் இருந்த கவலையை அல்லாஹ் உங்கள்கிட்ட ஏதோ வெளிப்படுத்த வச்சிட்டான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எல்லாரையும் கபூல் செய்யட்டும், அல்லாஹ் எல்லாரையும் பொருந்தி கொள்ளட்டும், எல்லோருடைய அமல்களையும் அல்லாஹ் கபூல் செய்யட்டும். ஆக நாம் சாதிப்பவர்களாக இருக்க வேண்டும், நாம் சாதனை பெண்களாக இருக்கணும். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹதீஸுகளை எல்லாம் திரட்டுறதுன்னு ஒரு உறுதியைத்தான். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒருத்தரை கூட கூப்பிட்டாங்க, ஒரு அன்சாரி தோழரை துணைக்கு அழைச்சிக்கிட்டாங்க. நாம் என்ன செய்வோம், சஹாபாக்கள்கிட்ட இருக்கிற ஹதீஸுகளை போய் திரட்டிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி. இப்போ சஹாபாக்கள்கிட்ட இருக்கிற ஹதீஸுகளை திரட்டிட்டு வருவோன்னு சொல்லி கூப்பிடையில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரொம்ப குள்ளமானவங்க, சின்ன பையன் மாதிரி இருப்பாங்க. இவரே ஒரு பொடிப்பையன், இவர் என்னத்தை போட்டு ஹதீஸை திரட்ட போகிறாரா அப்படின்னு அந்த அன்சாரி தோழர் ஒதுங்கிக்கிறார். ஆனால் இவர்களுடைய விடாமுயற்சி ஹதீஸுகளை திரட்டினாங்க. குர்ஆனினுடைய விரிவுரையாளராக, விளக்க உரையாளராக மிகப்பெரிய உன்னத அந்தஸ்தை அடைஞ்சாங்க. இப்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் சஹாபா பெருமக்கள் ஒரு முயற்சி செய்தார்கள், அடைந்து கொண்டார்கள். நாமும் இருக்கின்ற அந்த துறையில் உன்னத நிலையை அடைய வேண்டும். அதான் நான் சொல்ல வந்த நோக்கம். நாம் துவா செய்யணும், யாருக்கும் குழி பறிக்கணுங்கிறது இல்லை, துவா செய்யணும். அல்லாஹ் துவாவை கபூலாக்குவான். ஒமை யத்தகில்லா, யார் அல்லாஹுவை நம்புகிறார்களோ வயஜஅல் லஹு மஹ்ரஜா, அவர்களுக்கான அந்த வழியை அல்லாஹ் லேசாக்கி தர்றான். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உன்னதமான ஒரு சூழ்நிலையில் ஃபைதா அஸம்த, நீங்கள் உறுதி கொண்டால் ஃபதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன், அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். அல்லாஹ் நேசிக்கிற ஒருத்தர் ஆயிட்டோன்னு சொன்னால் ஊரே தடுத்தாலும் அவர் உன்னத சாதனைகளை செய்வார் என்பதற்கு எல்லளவும் சந்தேகமில்லை. நாம் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கணும், ஏதாவது ஒரு விஷயம், ஒரு சின்ன அமல் தொடர்ந்து செய்கிறது, ஒரு சின்ன விஷயம் சதக்கா தொடர்ந்து செய்கிறது, அது வரலாற்றில் நாம் இஹ்லாஸாக செஞ்சோன்னு சொன்னால் அதை முன்மாதிரியாக ஆக்கி காட்டிடும். அல்லாஹ் கபூல் செய்யட்டும். சாதனை பெண்களாக அல்லாஹ் ஆக்கட்டும், சாதனை குழந்தைகளாக நம்ம பிள்ளைகளை அல்லாஹ் ஆக்கட்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா புனிதமான ரஜபை அடைய வைத்திருக்கிறார். புனிதமான இந்த ரஜபிலே அல்லாஹ் பரக்கத் செய்து ஷஅபானை அடைந்து ரமலானில் அமல் செய்யக்கூடியவர்களாக ஆக்கி வைப்பானாக. இந்த ரஜபு பல சாதனைகளின் துவக்கமாக அல்லாஹ் நமக்கு ஆக்கி வைப்பானாக. மஸ்ஜிதை கட்டியிருக்கிறோம், இந்த மஸ்ஜிதினுடைய தேவைகள் நிறைய இருக்குது, தொடர்ந்து தேவைகள் இருக்கிறது. ஏதாவது ஒரு வகையில் ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒரு தொகையை அதில் போட்டு விட்டுருங்க. இங்கேன்னு இல்லை, எங்கேயாவது தொடர்ந்து சதக்கத்துல் ஜாரியாவாக கியாமத்து நாள் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ். இதற்கு பின்பும் இன்னொரு சேவையை கையில் எடுக்கணும்னு நினச்சிருக்கிறோம். அல்லாஹ் ஆஃபியத்தை தரணும், அல்லாஹ் ஆரோக்கியத்தை தரணும், செய்யதற்கான திறனை தரணும், சக்தியை தரணும்னு துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அது என்னங்கிறத செஞ்சு முடித்த பின்னாடி உங்கள்கிட்ட சொல்லுவேன். நீங்கள் எல்லாம் துவா செய்யுங்க, அது மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற ஒரு கருத்தை மட்டும் கூறிக்கொண்டு அல்லாஹ் நமக்கு நல்ல வாய்ப்புகளை தருவானாக, அல்லாஹ் நமக்கு நல்ல சிந்தனையை தருவானாக, அல்லாஹ் நம்முடைய செயல்களில் இஹ்லாஸை தந்தருள்வானாக. இந்த ரஜபில் வீறு கொண்டு அடுத்த ரமலானுக்குள் அதை சாதிப்பதற்கான சூழ்நிலையையும் உதவியையும் ஏற்படுத்தி தருவானாக என்ற துஆக்களோடு வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.